வணக்கம் குழந்தைகளே. இன்று நான் சொல்லப்போகும் கதை ராகவேந்திர மகான், மந்திராலய மகான் என்ற மகா ராமர பக்தரை பற்றியது. இவர் மந்திராலய ராகவேந்திரர் என்பவர் ராய்ச்சூர் தாலுக்காவில் மந்திராலயம் என்ற ஊரில் இவருக்கு கோயில் உள்ளது. இவருடைய ஜீவ சமாதியும் அங்குதான் இருக்கிறது. இந்த மந்திராலய மகான் வெங்கடநாதன் என்ற பெயரில் கும்பகோணத்தில் தாய் தந்தையருக்கு இரண்டாவது பிள்ளையாக அவதரித்தார். தந்தை சிறந்த வீணை வித்வான். தந்தையிடமே வீணை பாட்டு இதெல்லாம் நல்லா கற்றுண்டு பெரிய இசை ஞானியாக இருந்தார். அந்த வீணையை வச்சுட்டு குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அதில் வரும் வருமானத்தை கொண்டு வேதம் வீணை இது மாதிரி கற்றுக் கொடுத்து குடும்பம் நடத்தி கொண்டிருந்தார். இவருக்கு கல்யாணமாகி சரஸ்வதி என்ற மங்கையை மணந்து அவர்களுக்கும் ஒரு குழந்தை இருந்தது. இந்த ஏழை குழந்தைகளும் இவரிடம் இலவசமாக கல்வி கற்பார்கள். அவர்களிடம் பணம் இல்லை என்பதால் இவர் பணம் கொண்டு கட்டாயம் கொடுத்தால்தான் பாடம் நடத்துவேன் என்றெல்லாம் சொல்லாமல், பாடத்தில் படிப்பில் இசையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா யாராக இருந்தாலும் கற்றுக்கலாங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு தன்மையாக சொல்லி கொடுத்துட்டுருந்தார். இப்படி வீட்டில் அங்கே கும்பகோணத்தில் ராகவேந்திர மடம் இருந்தது. சுரேந்திர தீர்த்தர்னு ஒரு மகான் இருந்தார். அவர்கிட்டக்க இவர் குருவாக கொண்டு போய் சேர்த்தா, இவாள் சிஷ்யராக கொண்டு அந்த குரு கிட்டக்க சேர்த்த உடனே அவர் அந்த சிஷ்ய பாடசாலையிலே பாடங்கள் படித்து கொண்டு வாழ்ந்து வந்தார். இரவு நேரங்களில் அந்த குரு எழுதிய ஸ்லோகங்களுக்கு விளக்க உரை ஒரு அகல் விளக்க பக்கத்தில் வச்சுட்டு ராத்திரி முழுக்க எழுதுவார். இந்த வெங்கடநாதன் என்பது இவருடைய இயற்பெயர். மற்ற குழந்தைகள் எல்லாம் தூங்கும், இல்லை மீதி நேரம் விளையாடும், அந்த மாதிரி போனால். ஆனால் இவர் எதுலேயும் கலந்துக்க மாட்டார். தனியாக ஒரு குழந்தையாக வித்தியாசமாக இருந்துகிட்டுருந்தார். இவர் ஒரு நாளைக்கு இப்படி எழுதுறத குரு பார்த்தார். என்ன இப்படி ராத்திரியில் தூங்காமல் எழுதின்னு இருக்கான்னு சொல்லிவிட்டு அப்படியே தூங்கி எழுதிண்டே பக்கத்துலேயே அப்படியே சுருண்டு படுத்துன்னு தூங்கிட்டார். குரு பார்த்துட்டு அவர் எழுதின அந்த நூல் அந்த விளக்கையும் அணைச்சிட்டு அந்த குழந்தைக்கு போர்வையை தன்னோட ஷாலை எடுத்து போத்திட்டு இவர் போய்டுறார். அப்புறம் இவர் போய் தன்னோட இடத்துல உக்காந்துட்டு அது என்ன தான் இவன் எழுதுறான்னு படிக்கலான்னு படிக்கிறார். அவ்வளோ ஒரு விளக்கங்கள், இவர் எழுதின அந்த ஸ்லோகங்களுக்கு விளக்கம் அவ்வளோ நல்லா இருக்குது. அப்போது இந்த குழந்தைக்கு இவ்வளோ ஒரு அறிவு சுடர் இருக்கே, ஆச்சரியமாக இருக்குது இந்த வயசில் இப்படின்னு இவர் ஆச்சரியப்படுறார். மறுநாள் வெங்கடநாதன் குருவே இது மாதிரி நான் நேற்றுக்கு எழுதின்னு இருந்தேன், என் நோட்டையும் காணும், என் மேலே யாரோ இந்த உங்களோட ஷால் எடுத்து போத்திருக்கா, இது நான் பண்ணலை, தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு கொண்டு கொடுக்குறார். இல்லைப்பா, உனக்கு போத்தி விட்டதும் நான் தான், நீ எழுதின நூலை எடுத்ததும் நான் தான், நான் படித்து பார்த்தேன், உன்னோட நூல் அந்த விளக்கங்கள் பார்த்தா அப்படி ஒரு சுகந்தம், அதாவது பரிமளம் வாசனையாக அவ்வளோ ஒரு சிறந்த இருக்குது, காதுக்கும் இதுக்கும் ரொம்ப இனிமையாக இருக்குது. அதனால் இன்றைய முதல் உன்னுடைய பேர் பரிமளாச்சாரியார் அப்படிங்கிற மாதிரி உனக்கு பட்ட பெயர் கொடுக்குறேன். நீ எழுதின நூல் அவ்வளோ நல்லா இருக்குன்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இவரும் கல்யாணம் ஆகி இந்த மாதிரி நூல்லாம் எழுதிட்டு விளக்க உரையெல்லாம் எழுதிட்டு வர்றார். ஆனால் அவரால் குடும்பத்தில் இருந்துட்டு அதை சரிவர பண்ண முடியல. ஏதாவது ஒரு நல்ல ஒரு மகானாக இருக்காருன்னா அக்கம் பக்கத்துக்காராக தன்னோட கஷ்டத்தை சொல்கிறது, அதுக்கு தீர்வு சொல்லுவோங்கிறது, குடும்ப விஷயங்கள் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அப்போ அவள் ஒய்ஃபே சொல்கிறா, நீங்கள் இங்கே இருந்தால் ஒன்றுமே உங்களால் சரிவர காவியங்கள்லாம் பண்ண முடியாது, நீங்கள் திருப்பி அந்த கும்பகோணம் மடத்துலேயே போய் இருங்கோ, அவள் அரிசி பருப்பு சமையலுக்கு எல்லாம் கொடுத்துருவா, நாங்கள் இங்கே இருக்கோம், உங்களுக்கு சாப்பாடு அங்கேயே கிடச்சிரும், நீங்கள் அங்கேயே இருங்கோன்னு அவள் ஒய்ஃபு சொல்கிறான். இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு இவர் போய் மடத்தில் திருப்பியும் சேர்ந்துடுறார். சேர்ந்துட்டு இவர் மாட்டுக்கு இவர் வேலையை பண்ணிட்டுருக்கார். இவா இங்கே இருக்கா. அந்த குருவுக்கு வயசாகிடுறது. அவர் தனக்கப்புறம் அடுத்த சீடர் இந்த வெங்கடநாதன் தான் சிறந்தவன், இவனை தான் நம்ம செலக்ட் பண்ணணும்னு அவருக்கு அந்த மூல ராமர், அவர் வணங்குற தெய்வம் ராமர், அவர் மூலமாக உத்தரவு கிடைக்கவும் இவருக்கு தான் சிஷியனா நீ தான்ப்பா, எனக்கு வயசாகிறது, என்னால் முடியலன்னு இவர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கார். இவர் சொல்கிறார், எனக்கு கல்யாணம் ஆகிடுத்து, ஒரு குழந்தை இருக்கான், நான் எப்படி எனக்கு தெரியலையே குருவே அப்படின்னு இவரும் யோசிக்கிறார். ஒரு நாள் கனவுல இவருக்கு சரஸ்வதி வீணை வாசிச்சுண்டு இவ்வளோ இது உனக்கு நான் கொடுத்துருக்கேன், இந்த பீடத்துக்கு அடுத்து ஏற்றவன் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் இவரே என்ன பண்ணுறாரு, மனசு மாதிரி சுவாமியே சொன்ன அப்புறம் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, நான் சன்னியாசி ஆறேன் அப்படின்னு சொல்லி குருக்கிட்ட வாக்கு கொடுத்துட்றேன். இது ஒய்ஃபுக்கு ரொம்ப கோபம் வருது. நான் அவங்கள போய் பாடம் படித்து அந்த மாதிரி காவியங்கள்லாம் எழுதுறதுக்கு தான் அனுப்பிச்சேன் வழியாக சன்னியாசி ஆகிறதுக்கு இல்லை, நீ எப்படி எங்களை அனாதையாக விட்டுட்டு சன்னியாசி ஆவேன்னு ஒரே சண்டை போடுறா, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுறா. இதில் வெறுத்து போய் அவள் அந்த குழந்தையும் விட்டுட்டு சூசைட் பண்ணிட்டுட்றான். சூசைட் பண்ணின்றதும் இல்லாமல் பேயாக
ராகவேந்திரர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான். அப்போ இவர் சொல்கிறார், நான் வந்து உன்னை பெரிய மடாதிபதியாக ஆக விட மாட்டேன், எங்களை நீ இப்படி பண்ணிட்டேன்னு பண்ணுறான். இவர் சொல்கிறார், யாராக இருந்தாலும் ஒரு நாள் போய் தான் ஆகணுமா, உன்னோட தலைவிதி நீ இப்படி ஆகணும்னு இருக்கு, அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தன்னோட உன்னை கடத்தேற்ற வேண்டியதும் என்னோட கடமையில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மந்திர ஜலத்தை எடுத்து தெளித்து அந்த பேயாக இருக்கிற ஒய்ஃபை புனித இதுவாக மாற்றி புண்ணிய லோகத்துக்கு அனுப்பிச்சுட்றார். இதுவும் எல்லா ஜனங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இவரோட இது தெரிய வருது. அப்படி வந்துட்டுருக்கார். அப்புறம் பக்கத்து கிராமத்துக்கெல்லாம் போகிறார். எல்லா குழந்தை பாலுக்கும் நல்லதை சொல்லி தந்துட்டுருக்கார். அங்கே ஒரு முஸ்லீம் நவாப் இருக்கான், அதோனிங்கிற கிராமத்தில். அவன் இவரோட வெங்கண்ணாங்கிற சிஷ்யன் இவரை பற்றி என் குருன்னு ரொம்ப சொல்லவும், என்ன பெரிய உன் குரு, நான் பார்க்குறேன், இன்றைக்கி போய் நான் பார்க்குறேன் பாருன்னு சொல்லிவிட்டு அவனையும் இழுத்துன்னு வந்து அந்த கிராமத்துலேருந்து வந்து பெரிய மாமிசத்தை நல்லா வெட்டி தங்கத்தட்டில் வச்சு அதை துண்டை போட்டு மறைச்சி, இதே மாதிரி எங்களோட சமஸ்தானத்துலேருந்து உங்களுக்கு எங்கள் கொடுத்துருக்கார் ராஜா அப்படிங்கிற மாதிரி அந்த வெங்கண்ணாவை வச்சே கொடுக்க வைக்கிறோம். வெங்கண்ணாவுக்கு ஒன்றும் புரியல, இது எப்படி நம்ம குருக்கிட்ட கொடுக்கறதுன்னு. இருந்தாலும் சரி அப்படின்னு குரு எப்போவும் சொல்லுவார், எதுக்கும் கலங்காத, தைரியமாக இரு, எப்போதும் என்னை நினச்சிக்கோன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அப்படியே நினச்சிட்டு கொண்டு போய் வைக்கிறோம். அதை பார்க்குறார் சுவாமி. இவர் பேர் அப்போவே வந்துடுறது வேங்கடநாதங்கிற பேர் மாதிரி ராகவேந்திரர்னு ஆயிடுறது. பார்த்துட்டு சிரிச்சுண்டு அந்த நவாப்பும் நிற்கிறான். எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஒசரம் தான் கொண்டு வந்திருக்கோம். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓம்னு 3 வாட்டி சொல்லி தண்ணியை தெளிக்கிறார். தெளித்து துணியை தரங்கன்னு தன்னோட சிஷ்யர்களுக்கு சொல்கிறார். திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே பூ, பழம், வாசனை உள்ள பூக்கள், பழங்கள்னு அப்படி தட்டு நிறைய ரொம்ப வழியிறது. அதில் எடுத்து ஒரு மாதுளம்பழத்தை நவாப்புக்கு கொடுக்குறார். அதை பார்த்த உடனே அவனுக்கு கை கால்லாம் உதறல ஆரம்பிச்சுடுது. அடாடா, இப்பேற்பட்ட மகானை போய் நம்ம சோதித்து பார்க்குற மாதிரி பண்ணிட்டோமே, தப்புன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான், உங்களோட மகிமை தெரிஞ்சு கொடுத்து மன்னிச்சுடுங்கன்னு சொல்லிவிட்டு, எங்கள் வெங்கண்ணா எவ்வளவோ சொல்லியிருக்கான், இப்போ நானும் உங்கள் சிஷ்யன் ஆகிட்டேன், என்னோடய சமஸ்தானத்துலேருந்து மாஞ்சாலம்ங்கிற கிராமம் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கிராமத்தையே அவருக்கு எழுதி கொடுக்குறோம். அது அப்படி போயின்ட்டுருக்கு. அப்போது இன்னொரு இடத்துல ஒரு கனகதாசர் ஆதி காலத்தில் இருந்தவர், அவர் வந்து ராகவேந்திரரை பார்த்துட்டு ஒரு சின்ன கடுகு அவர்கிட்ட இருந்தது, அதுதான் அந்த கடுகை பொட்டலம் கட்டி ஒரு மூட்டையாக கட்டி கொடுக்குற, இதை ஏற்றுக்கணும், நீங்கள் ஸ்வீகாரம் பண்ணிக்கணும்னு. அப்போ வந்து இந்த குருவெல்லாம் வந்து அந்த இந்த இந்த டைமில் அந்த மாதிரி கடுகெல்லாம் சேர்த்துக்க மாட்டாவா. அதனால் என்ன பண்ணுறா, எங்களுக்கு இது சேர்த்துக்க மாட்டான்னா அவள் சிஷ்யர்களெல்லாம் எங்கள் குருஜி ராகவேந்திரர் கடுகே சாப்பிட மாட்டார், இந்த ஒரு 40 நாளைக்கு எங்களுக்கு எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறா. இவர் சொல்கிறார், எங்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வைக்கிறார். அப்போ ராகவேந்திரர் பார்க்குறார், இது யார் கொண்டு கொடுத்தானா கனகதாசன். சரி, அதை சமையலில் சேர்த்துடு அப்படிங்கிறார். அங்கே இருக்கிற மீதி சமையல் பண்ணுறவா பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் இருக்கா. அதில் ஒருத்தர் வந்து, என்னது கடுகு நம்ம இந்த ஒரு இதில் சாப்பிட மாட்டோம்னு தெரியாதா, நீங்கள் அவருக்கு கொடுத்தாருன்னு சமையலில் சேர்க்க சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மந்திராட்சதை தானே நம்ம இது பண்ணிப்போங்கிற மாதிரி ராகவேந்திரரே எடுத்து பேசுகிறார். இவர் ஒன்றுமே சொல்லலை. சரி, மந்திராட்சதையே உனக்கு தரேன்னு கொடுத்துட்றேன். மந்திராட்சதையை வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போய் பார்க்குறாரு, அரிசி ஃபுல்லாக கண்ணங்கரையில் கடுகு மாதிரி கருப்பு கலர் ஆகிடுறது. அவருக்கு ஒரே பயமாகிடுது. ஐயோ, என்ன இப்படி ஆகிடுதுன்னு ஓடி வர்றார். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த அக்ஷதை இப்படி ஆகிடுது அப்படின்னு. அப்போ இவர் சொல்கிறார், நீ தானேப்பா கடுகு சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னேன், கடுகோட நேரத்தை உனக்கு அக்ஷதையில் வந்திருக்கு. வேறு பகவான் கனகதாசர் வந்து கிருஷ்ணனோட பக்தன். பிற்காலத்தில் அவனுக்கோசரம் கனகதாசர் உடுப்பியில் ஜன்னல் திரும்பி மாதிரி ஜன்னலில் நிற்க போகிறான். அப்பேற்பட்ட பக்தர் அவர் கொடுத்தது பகவானே ஏற்றுக்கிறது, நீ என்ன வேண்டான்னு சொல்கிறது, அது ஒன்று தப்பை புரியறதுக்கு தான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு. அப்புறம் அவரும் அதை ஏற்றுண்டு அதுக்கப்புறம் ராகவேந்திரர்கிட்டக்க ஒரு பணிவாக நடந்துக்க ஆரம்பித்தோம். அவர் ஒரு பெரிய வேத விற்பனராக இருந்தார். அந்த கர்வம் கொஞ்சம் இருந்தது, அதுவும் அப்புறம் சரியாக போச்சு. இதில் இப்படி போயின்ட்டுருக்கு. அந்த ஒரு ராய்ச்சூர் மாவட்டத்தில் வந்துட்டுருக்கிறதே கிராமமாக வந்துட்டுருக்கார். அப்போது ஒரு பெரிய பாறை, அதை பார்த்துட்டு சொல்கிறார், நான் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் நான் வந்து நிஷ்டையில் சமாதியில் போக போகிறேன், அப்போ இந்த கல் தான் எனக்கு சமாதிக்கு மேலே மூடணும் அப்படிங்கிற. எல்லோரும் கேட்குறா, இந்த கல்லில் என்ன இருக்குதுன்னு. இது திரேதா யுகத்தில் ராமரும் லக்ஷ்மணரும் இந்த ஃபாரஸ்ட்டில் நடந்து வரது, இதில் உட்காந்த கல், இந்த கல் எனக்கு வேணும் அப்படின்னு. சரின்னு அதையும் எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் கண்டகி நதியிலேருந்து அவ்வளோ சாலக்கிராம மூர்த்தி, சாலக்கிராமம் கொண்டு வந்து என்னோடய சமாதியில் அதையும் போட்டு இந்த கல்லை மேலே போட்டு நீங்கள் மூடணும், நான் வந்து ஜீவ சமாதியில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். எல்லோரும் எப்படி சொல்கிறீங்களே, வேண்டாம் வேண்டாங்கிற. அப்போ அப்பண்ணான்னு ஒரு முக்கியமான வெங்கண்ணா மாதிரி அப்பண்ணான்னு ஒருத்தர் கூடவே இருப்பார். அப்போ ராகவேந்திரர் சொல்கிறார்,
அப்பா இந்த மாதிரி இதுவாக ஆகிற சமயத்தில் நீயும் வெங்கண்ணாவும் தான் கல்லெல்லாம் மூடி இது மாதிரி பண்ணணும். என் கையில் ருத்ராட்சம் ஓடிகிட்டே இருக்கும், அது எப்போ நிற்கிறதோ அந்த மேலே ஸ்லாபை போட்டு மூடிடுங்கோ அப்படிங்கிற. அப்போ அப்பன்னாக்கு அவள் குடும்ப விஷயமா ஒரு பிரச்சனை வருது, போயே ஆகணுங்கிற நிர்பந்தம். அவர் சொல்கிறார், குருஜி இது மாதிரி நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் அது வரலும் கொஞ்சம் எனக்கோசரம் நீங்கள் காட்சி தரணும், நீங்கள் அதுக்குள்ளே அவசரப்படாதீங்க. இல்லைப்பா நான் இவ்வளோ சொல்லியும் நீ போகணுங்கிறேன்னா உன்னோட விதி அப்படி தான்னா நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சுட்றேன். இவர் கிளம்பியார். அப்பன்னா ஊருக்கு போயிடுறார். ஸோ வெங்கண்ணா மீதி சிஷ்யர்கள்லாம் வச்சுட்டு சுவாமியை உட்காந்துயாச்சு ஜீவ சமாதியில். சுத்தீர சாலக்கிராமம் போட்டு எழுப்பின்னு இருக்கா. அது கை ருத்ராட்சம் இவாலாம் அதுக்குள்ளேருந்து அப்பன்னா வந்துடணுமேன்னு வேண்டின்னு இருக்கா, குருவே குருவேன்னு. கடைசியில் பார்த்தா அந்த ருத்ராட்சம் நின்றுடுறது. ஸோ குருஜி சொன்னபடி நம்ம மூடி தான் ஆகணும்னு அந்த ஊர்லேருந்து கொண்டு வந்த அந்த பெரிய ஸ்லாபை வச்சு ராமர் உட்காந்த அந்த இதை வச்சு மூடிடுறான். மூடிட்டு அதுக்கு மீதி என்னென்ன பண்ணணுமோ பண்ண ஆரம்பிச்சுட்டு ஓடி வரார். அப்பன்னா ஆச்சோ நான் என்னால் பார்க்க முடியலையே, கடைசியில் உங்களை நான் பார்க்காம போயிட்டேன்னு நான் அழுன்னு அழுறேன். அப்போ உள்ளேருந்து குரல் கொடுக்குறேன், கவலைப்படாத அப்பன்னா, நீ சொல்லிகிட்டே வந்த ஸ்லோகங்கள் அவ்வளோவும் இனிமேல் என்னோடய மந்திராலயத்தில் எப்போதும் ஒழிச்சுன்னு இருக்கும். உனக்கு நான் காட்சி தரேன், என் குரல் மூலமாகவும் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு உனக்கோசரம் காட்சி தரேன் பாருன்னு அந்த ஜீவசமாதியான இதில் உள்ளுக்குள்ளே அவர் எப்படி இருக்காரோ அது வெளியில் அப்படியே ஃபோட்டோவில் தெரிகிற மாதிரி நல்லா வெளியில் வெளிச்சமாக தெரியற காட்சி கொடுக்குறார். அதை பார்த்துட்டு அப்புறம் அவர் இந்த கடைசி நிமிஷத்தில் நான் அப்படி போயிருக்கக்கூடாதுன்னு வருத்தப்படுறார். ஸோ ராகவேந்திரர் அப்போ சொல்கிறார், என்னை நம்புங்கோ, குருவை நம்புங்கோ, ராம பக்தி பண்ணுங்கோ, ஜனங்களுக்கு நல்லதை சொல்லுங்கோ. இந்த மாதிரி இந்த ஜீவசமாதி ஆனத்துலேருந்து 700 வருஷங்களுக்கு நான் கல்பக விருட்சம் மாட்டோம், யார் யார் என்னென்ன கேட்குறீங்களோ அவ்வளோத்தையும் நான் கொடுப்பேன். உங்களுக்கு வேணுங்கிற எல்லா நல்ல விஷயங்களை கேட்டு வாங்கிட்டு ஜனங்கள்லாம் ஒத்துமையாக அன்பாக பக்தியோடு இருங்கோங்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு மந்திராலய மகானா இன்றைக்கும் மந்திராலயத்தில் போனால் அக்கறை கோடி ஜனங்க பார்க்குறது வியாழக்கிழமையில் அவ்வளோ ஒரு பூஜை. இன்றைக்கும் ராகவேந்திர ரங்க நிர்தாட்சியமாக நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு வருகிறார். குழந்தைகளே, இந்த கதையை கேட்டு ரசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.